சோ லாஸ்ட் எபிசோட்ல நம்ம பார்த்தது ஜீவன் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருந்த அந்த கெட் டுகெதர் பார்ட்டிக்கு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றதே விஷயம் சொல்லிடுறேன். அது என்னன்னா எனக்கு ஒன்னு பிடிச்சிருக்கு, உன் மேல எனக்கு ஒரு கிரஷ்ன்னு சொல்றான். இப்படி அவங்க ரெண்டு பேருமே ஒன்னா நின்னுட்டு இருக்கிறது தூரத்துல இருந்து ஜியோக்கும் பாக்குறாரு. ஆனா ஜீவன் அவங்க கிட்ட எதுவும் சொல்றதுக்கு முன்னாடி கரெக்டா ஜியோ கிட்ட இருந்தா உங்களுக்கு கால் வந்துருது. உங்களால இப்ப உடனே கிளம்பி வர முடியுமா, ரொம்ப அர்ஜென்ட்டான ஒர்க், மீட்டிங் அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னு. ஜியோனும் சரி நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன்னு சொல்லி யூன்ஸ் கிட்ட பாய் சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அவங்களுடைய நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு தான் போறாங்க. கடைசியில யூன்ஸும் தூரத்துல ஜியோக்கு நின்னுட்டு இங்க நடக்கிறதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கான்றது கவனிக்கிறான். கட் பண்ண இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஜியோக்கு சொன்ன அந்த இடத்துக்கு தான் அவங்க வந்திருக்காங்க. முக்கியமான பிசினஸ் மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. இங்க நிறைய ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் வர வராங்க. அப்ப இவங்களை மீட் பண்ணி பேசுறதுக்காக பெரிய பிசினஸ் மேன் ஒருத்தர் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இவரை பார்க்கும்போது ஜீவனுக்கு நிறைய விஷயம் ஞாபகம் வருது. ஃபியூச்சர்ல இவருடைய கம்பெனி கூட டைப் ஆகிதான் இவங்க எல்லாருமே நிறைய ஒர்க் பண்ண போறாங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடியே இவரை பத்தி ஒரு நியூஸ் வந்திருக்கும். பிளைட்ல டிராவல் பண்ணும்போது அங்க வேலை செஞ்சுட்டு இருக்கவங்க கிட்ட பிரச்சனை பண்ணிருக்காரு. அவருக்கு எப்படி மத்தவங்களுக்கு மரியாதை தரணும்னு தெரியல. ப்ராஜெக்ட் எல்லாம் பத்தி அவருடைய அசிஸ்டன்ட் அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க கிட்ட ரொம்ப ரூடா நடந்துக்கிறாரு. ஜீவன் தான் நடுவுல வந்து நான் வேணும்னா உங்களுக்கு எல்லாமே புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பரவாயில்ல, இந்த கம்பெனில நீ ஒரு சாதாரணமான ஒர்க்கர் தான், இருந்தாலும் உனக்கு இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கேன்னு சொல்லி அவர் அவமானப்படுத்துற மாதிரி பேச ஜியோக் டென்ஷன் ஆகி அவங்க ஒன்னும் சாதாரணமான ஒர்க்கர் எல்லாம் கிடையாது, இந்த கம்பெனியோட அசிஸ்டன்ட் மேனேஜர் அவங்க தான். இப்படி எல்லாம் அவங்களை சப்போர்ட் பண்ணி பேசுறதை கேட்கும் போது ஜீவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னொரு பக்கம் அங்க ரெஸ்டாரண்ட்ல கெட் டுகெதர் பார்ட்டி நடந்துட்டு இருந்ததுல அந்த இடத்த காட்டுறாங்க. புள்ளி பொண்ணு அவங்க டீம்ல இருக்கிற எல்லாருமே ஒன்னா சேர்ந்து இப்ப சோமினை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீ ஸ்கூல் டைம்ல இருந்து எங்க கிட்ட ஜீவனை பத்தி தப்பு தப்பா சொல்லி வச்சிருக்க, எல்லா விஷயத்திலுமே போய் தான் உன் ஸ்டைல காப்பி பண்றா, உன்னோட லைஃப்ல இருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டா, ஏன் இப்படி ஜீவனை பத்தி தப்பு தப்பா பேசி வச்சிருக்க? இப்படி அவங்க எல்லாருமே கரெக்டா கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுறாங்களா. சோமினால சமாளிக்க முடியல, எழுந்து நின்னு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. நானும் அவங்களை ஜீவனை புள்ளி பண்ண சொன்னேன், நீங்களே இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்ப என்னமோ ஏன் மேல தப்பு இருக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்களா? அப்படியே வாஷ் ரூமுக்கு போய் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் திரும்ப வந்து பார்த்தா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இப்ப இந்த ரெஸ்டாரண்ட்ல இல்ல, எல்லாருமே கிளம்பிட்டாங்க. இதெல்லாம் பாக்குற சோமினுக்கு ரொம்ப புதுசா இருக்கு. ஏன்னா இந்த மாதிரிலாம் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் அவங்களுக்கு மரியாதை கொடுக்காம இப்படி எல்லாம் பண்ணதே இல்ல. இப்ப நம்ம ஜீவனை காட்டுறாங்க. அவங்க இந்த பிசினஸ் மீட்டிங் எல்லாம் முடிச்சிட்டு வெளியே வரும்போது ஜியோக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க எனக்காக சப்போர்ட் பண்ணி நிறைய இடத்துல பேசுறீங்க, இப்பதான் எனக்கு இந்த எல்லா விஷயமும் தெளிவா புரியுது அப்படின்னு. கார்ல போகும்போது கூட ஒரு ஜீவன் கிட்ட அட்வைஸ் பண்ணிட்டே தான் போறாரு. நீங்க உங்களுடைய லைஃப்ல எல்லார்கிட்டயுமே நல்ல விதமா நடந்துக்கிறது தப்புன்னு நான் சொல்லல, ஆனா அதனால நம்ம தான் நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். நம்ம கூட இருக்கவங்கல நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்றது நம்ம சரியா புரிஞ்சுக்கணும்னு சொல்றாரு. இப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே போயிட்டு இருக்கும்போது நம்ம ஜீவனுக்கு நிறைய மெசேஜஸ் வருது. எல்லாம் அந்த சோமின் அப்புறம் மின் கிட்ட இருந்துதான். இப்ப நீ எங்க இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்கன்னு தான் தேவையில்லாம கேள்வி கேட்டு வச்சிருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து மெசேஜ் கால்னு எது வந்தாலும் நம்ம ஜீவன் அதை அப்படியே கண்டுக்காம விட்டுறாங்க. அப்பதான் அவங்க யூனோட நம்பர்ல இருந்து மெசேஜ் வந்திருக்கிறத பாக்குறாங்க. அதை பார்க்கும்போது அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. ஜியோ கிட்டயும் இப்பதான் ஒரு விஷயத்தை ஷேர் பண்றாங்க. நான் ஸ்கூல் படிக்கும் போதுல என்னுடைய ஃபர்ஸ்ட் லவ்வா இருந்தது யூன்ஹோ தான், எனக்கு அப்பெல்லாம் அவனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. இப்படி அவங்களுடைய ஃபர்ஸ்ட் லவ் பத்தி அவங்க பேசிட்டு இருக்கிற விஷயம்லாம் ஜியோக்கு பிடிக்கல. இருந்தாலும் இப்ப என்ன பண்றது, அமைதியா எல்லாத்தையுமே காதுல வாங்கிட்டு உட்கார்ந்து இருக்காரு. கட் பண்ண இப்ப நமக்கு முன்ன காட்டுறாங்க. அவனுடைய ஃப்ரெண்டு கிட்ட அவன் பிரச்சனை பத்தி பேசிக்கிட்டே போயிட்டு இருக்கான். என் கேர்ள் ஃப்ரெண்ட் இப்பெல்லாம் என்கிட்ட சரியா பேசுறதே இல்லை, ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி வழியில என்ன அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கா. அவனோட ஃப்ரெண்டு வேற சும்மா இல்லாம உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் திடீர்னு அவனை அவாய்ட் பண்றானா என்னவா இருக்கும், ஒரு வேலைகளுக்கு வேற ஒரு பர்சனை கூட பிடிச்சிருக்கலாம்னு சொல்றான். இதை கேட்கும் போது மின்னுக்கு ரொம்ப குழப்பமாயிடுது. மின் அப்படியே காரை விட்டு கீழே இறங்கி அவனுடைய இடத்துக்கு தான் நடந்து போறான். இப்ப நம்ம ஜீவனும் இவன் பின்னாடி தான் கார்ல வந்துட்டு இருக்காங்க. அவனை பார்த்ததுமே ஜீவன் அப்படியே கார்லயே பதங்கிடுறாங்க. ஏன்னா இப்ப அவன் ஜீவனோட வீட்டுக்கு தான் வந்திருக்கான் போல இருக்கு. அவங்க போய் பார்த்து பேசல உங்களுக்கு விருப்பம் இல்ல. வீட்டுக்கு போய் மின் என்டர் ஆகலான்னு பார்த்தா அங்க சோமின் வேற அழுதுட்டு உட்கார்ந்து இருக்காங்க. இந்த ஜீவனுக்கு இப்பெல்லாம் என்ன ஆச்சுன்னே தெரியல. அவங்க கிட்ட சரியா பேசவே மாட்டா, எப்ப பார்த்தாலும் என்ன அவாய்ட் பண்ணிட்டே இருக்கா. அவங்க ரெண்டு பேருமே கதை ஓபன் பண்ணிட்டு உள்ள போலான்னு பார்த்தா திறக்க முடியல. ஏன்னா நம்ம ஜீவன் அவங்களுடைய பழைய பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. சோமின் ரொம்ப சோகமா பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இவர் தான் ரொம்ப பொறுப்பு. அவங்களை சமாதானப்படுத்துறதுக்காக வெளியெல்லாம் கூப்பிட்டு போறாரு. அவங்களுக்காக ஃபுட்லாம் வாங்கி தந்துட்டு ஜீவன் இப்ப முன்னாடி மாதிரி இல்லன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஜீவனை வீட்டுல டிராப் பண்ண முடியாததுனால ஜியோக்கு அவங்களை தனியா வேற ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். நீங்க உண்மையாவே ரொம்ப நல்லவர், இப்பதான் எல்லா விஷயங்களையும் புரிஞ்சுக்கிறேன். என் லைஃப்ல எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா என்ன அந்த இடத்துல கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண வைக்கிறதே நீங்க தான். அப்புறம் இப்பெல்லாம் நான் பண்ற ஒர்க், என்னுடைய ப்ராஜெக்ட் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் புதுசா கூட என்னோட லைஃப்ல நிறைய விஷயங்களை கத்துக்கலாம்னு நினைக்கிறேன்னு சொல்ல, நீங்க என்ன கத்துக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னு கேட்க பதிலுக்கு நம்ம ஜீவனும் செல்ஃப் டிஃபென்ஸ் ஃபைட்டிங் கத்துக்கணும்னு சொல்றாங்க. உடனே ஜியோக்கும் ஒன்னும் பிரச்சனை இல்ல, அதை நானே உங்களுக்கு சொல்லி தரேன்னு சொல்றாரு. அவங்க சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. உங்களுக்கு உண்மையாவே ஃபைட்டிங் எல்லாம் தெரியுமா என்ன அப்படின்னு. என்ன சிரிக்கிறீங்க, உண்மையாவே எனக்கு இந்த விஷயம் நல்லா தெரியும். அவர் கண்ணுல போட்டிருக்க அந்த கண்ணாடியை கழட்டிட்டு பேசும்போது ஜீவன் அப்படியே அவர் ஆச்சரியமா பார்த்து சொல்றாங்க, கண்ணாடி இல்லாம உங்களுடைய ஃபேஸ் அப்படியே பாக்குறதுக்கு நீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்க. நீங்களும் ஏன் என்ன மாதிரி கண்ணாடி எல்லாம் விட்டுட்டு லென்ஸ் ட்ரை பண்ண கூடாது? இப்படி அவங்க சொல்ற இந்த சஜஷன்லாம் ஜியோக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவரும் அதை அமைதியா கேட்டுட்டு இருக்காரு. கடைசி அவங்களை வீட்டுல போய் டிராப் பண்ணும்போது கூட மேரேஜ் சம்பந்தப்பட்ட டாபிக் வச்சுதான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம லைஃப் பார்ட்னரை சரியா செலக்ட் பண்ண போறோமா அப்படின்றதுதான் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான விஷயம். நமக்கு ஃபர்ஸ்ட் நம்பிக்கை இருக்கணும், நம்ம சரியான பர்சனை தான் செலக்ட் பண்ணிருக்கோம்னு. நான் இதை உங்களுக்காக தான் சொல்றேன். நீங்க எந்த முடிவு உங்க லைஃப்ல எடுத்தாலும் யோசிச்சு கரெக்டா எடுங்க அப்படின்னு. இவர் ஏன் நம்ம பர்சனல் லைஃப் விஷயத்துல இவ்வளவு கேரிங்கா இருக்காருன்னு ஜீவனுக்கே ஒன்னும் புரியல. இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு அவங்க வீட்டுக்கு வந்தா டேபிள்ல சின்னதா டிராயிங் மாதிரியே சில நோட்ஸ் இருக்கு. ஆக்சுவலா இவங்களுக்காக இவன் தான் இதெல்லாம் செஞ்சுட்டு போயிருக்காங்க. அதுல அவங்க என்ன எழுதிருக்காங்கன்னா, ஜீவன் நீங்க ஏன் புதுசா வேற ஒரு இடத்துக்கு போக கூடாது, வேற ஒரு வீட்டுக்கு நீங்க சேஞ்ச் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மைண்ட்
மைண்ட் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும்ல. இப்படி ஒரே இடத்துல நீங்க இருக்கிறதுனால இங்க இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் உங்களுக்கு ஞாபகம் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும்ல. அவங்களும் யூன் அவங்களுக்காக எழுதி வச்சுட்டு போயிருக்க அந்த மெசேஜ் எல்லாம் பார்த்து சந்தோஷப்படுறாங்க. எது எப்படியோ இந்த லைஃப்ல யூன் மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்டை நான் எப்படியோ தேடி கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு மின் கிட்ட இருந்து மெசேஜ் வருதா, ஜீவன் நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கன்னு எனக்கு ஒன்னும் புரியல. உன் ஃப்ரெண்டு சோமின் இப்ப என் கூட தான் இருக்கா. நீ அவகிட்ட சரியா பேசுறது இல்லன்னு ரொம்ப ஃபீல் பண்றா. இந்த டயலாக் எல்லாம் நம்ம ஜீவன் எதிர்பார்த்ததுதான். மின் இப்ப நீ என்ன பண்ணு, சோமினை போய் அவளுடைய வீட்டுல நீயே சேஃபா விட்டுட்டு வந்துடுன்னு சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேரும் சீக்கிரம் அவங்களோட லைஃப்ல மேரேஜ் பண்ணிக்கிட்டா நான் ரொம்ப நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு ப்ரே பண்ணிட்டே தூங்குறதுக்காக போறாங்க. அப்ப உங்களுக்கு ஒரு கால் வருது யூன்ஹோ கிட்ட இருந்து. ஜீவன் அவனுக்கு கால் பண்ணி பேசணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தான். இப்ப தோணுச்சு அதனாலதான் லேட் பண்ணாம உடனே கால் பண்ணிட்டேன்னு யூன்ஹோ சொல்றான். ஜீவன் பதிலுக்கு என்ன ஆச்சரியமா இருக்கு, நீ தானே முன்னாடி என்கிட்ட திரும்ப பேசவே மாட்டேன்னு சொல்லியிருந்த. இப்பதான் நமக்கு இவங்க ரெண்டு பேரும் ஸ்கூல் படிக்கும் போது நடந்த அந்த பிளாஷ்பேக் தெளிவா காட்டுறாங்க. ஜீவன் சோமின் கிட்ட பேசிக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்கும் போது அவங்க எதிரில வந்து யூன்ஹோ சொல்றான், நீ ஏன் இப்படி பண்ணேன்னு எனக்கு தெரியல, இதுக்கப்புறம் நான் அவங்ககிட்ட பேசவே மாட்டேன் அப்படின்னு. அவன் அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் ஜீவன் சோமின் கிட்ட கேக்குறாங்க, என்னாச்சுன்னு தெரியல, இவன் எப்படி வந்து என்கிட்ட பேசிட்டு போறான்னு. அப்ப சோமின் சொல்றாங்க பதிலுக்கு, அது வந்து உனக்கு அவனை பிடிச்சிருக்குன்ற விஷயத்த நான் யூன்ஹோ கிட்ட போய் சொன்னேன். ஒரு வேலை அவனுக்கு அவனை பிடிக்கல போல இருக்கு, அதனாலதான் இப்படி எல்லாம் வந்து பேசிட்டு போறான்னு சோமின் சொல்றாங்க. இப்ப நமக்கு பிரசன்ட்ல யூன்ஹோ ஜீவன் கிட்ட பேசும்போது இதெல்லாம் சொல்றான். எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு ஒரு லெட்டர் எழுதி தந்தேன், அதுக்கப்புறம் தான் நீ மேல கோவப்பட்டுட்டேன். இதை கேட்கிற நம்ம ஜீவனுக்கே ஷாக்கா இருக்கு. எந்த லெட்டர், எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்றதுல லெட்டர் எழுதி சோமின் கிட்ட தந்திருந்தேன், அதுக்கு பதிலுக்கு நீ ஒரு லெட்டர் எழுதிருந்தீங்க. உண்மை என்னன்னா இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்றது இப்போ வரைக்கும் நம்ம ஜீவனுக்கு தெரியாது. யூன்ஹோ எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ண முடியுமா, அந்த லெட்டர் இப்போ வரைக்கும் உங்ககிட்ட இருந்தா தயவு செஞ்சு என்ன மீட் பண்ணும்போது இதை எடுத்துட்டு வா அப்படின்னு. இந்த சோமின் எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஸ்கூல் படிக்கும் போது யூன்ஹோ மேல அவங்களுக்கு ஒரு கிரஷ். அவன் ஜீவனை லவ் பண்ணிடக்கூடாது, இவங்க ரெண்டு பேரும் லைஃப்ல ஒன்னா சேரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிருக்காங்க. இதை போய் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே அப்படியே மாத்தி சொல்லி வச்சிருக்காங்க. என்னமோ யூன்ஹோ அவங்கள லவ் பண்ண மாதிரியும் ஜீவன் தான் நடுவுல வந்து அவங்களை பிரிச்ச மாதிரியும். இதோட விடாம அந்த மின்னோட கதையை கூட அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இப்படிதான் மாத்தி சொல்லி வச்சிருக்காங்க. சோமின் டேட் பண்ணிட்டு இருந்த பையன் தான் மின்னு. ஜீவன் நடுவுல வந்து இவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் பிரச்சனையை உருவாக்கி மின்ன அவங்க டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி எல்லாம் மோசமா போய் சொல்லி வச்சிருக்காங்க. கட் பண்ண நெக்ஸ்ட் டே ஆபீஸ்க்கு வர நம்ம ஜீவன் எப்பவும் இல்லாத மாதிரி டோட்டலா அவங்களுடைய லுக்கே சேஞ்ச் பண்ணிட்டு வராங்க. அங்க இருக்க எல்லாருமே அவங்களை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. இன்னைக்கு ஜீவன் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்காங்க அப்படி இப்படின்லாம். மின் கூட நடுவுல வந்து ஜீவன் இன்னைக்கு நீ பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்க, இதுக்கு முன்னாடி நான் இப்படி ஒரு லுக்ல பார்த்ததே இல்லைன்னு சொல்லி என்னென்னமோ புகழ்ந்து பேசிட்டு இருக்கான். மத்தவங்க அவங்களை பாராட்டுறதை கேட்டுட்டு சோமினால பொறுமையா இருக்க முடியல, அப்படியே ஒரு வெறுப்புல நின்னுட்டு இருக்காங்க. அப்பதான் கரெக்டா நம்ம ஜியோக்கோ அந்த பக்கமா வராரு. ஜீவனை புது லுக்ல பார்த்ததுமே அவருக்கே ஒரு ஷாக்கு. எதிரில யார் வரா என்னன்னு கூட பார்க்காம இடிச்சு கீழே விழுந்துடுறாரு. அவருக்கு ஹெல்ப் பண்ணி எப்படியாவது நல்ல பேர் வாங்கலான்றதுக்காகவே சோமின் கீழே விழுந்திருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. மின்ன அவங்க கிட்ட க்ளோஸ் நின்னு பேசிக்கிட்டு இருக்கிறது ஜியோக்கும் பிடிக்கல. அவர் நேரா ஜீவன் கிட்ட வந்து, நீங்க இன்னைக்கு ஆபீஸ்க்கு போட்டு வந்திருக்க ட்ரெஸ் மத்த ஒர்க்கர்ஸ் கூட மேட்ச் ஆகல, கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு, ஏன் திடீர்னு இந்த மாதிரி புது ஸ்டைல்னு கேட்டுட்டு இருக்கான். அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி எங்க பக்கத்துல நின்னுட்டு இருக்க யூன் தான் சொல்றாங்க ஜியோ கிட்ட, எல்லாருமே இங்க டிஃபரெண்டா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டைல்ல தானே வந்திருக்காங்க, நீங்க ஏன் ஜீவன் கிட்ட மட்டும் கரெக்டா வந்து இப்படி கேள்வி கேக்குறீங்க, என்ன விஷயம் அப்படின்னு. உடனே ஜியோக்கும் சமாளிக்கிற மாதிரி, அது வந்து நான் தெரியாம கேட்டுட்டேன், இன்னைக்கு நான் கண்ணாடி போடாம கான்டாக்ட் லென்ஸ் போட்டு வந்திருக்கேன், ஒருவேளை அதனால எனக்கு டிஃபரெண்டா தெரிஞ்சிருக்கலாம் அப்படின்னு அவர் அங்க இருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணும்போது ஜீவன் வேற தெரியாம எல்லாரும் முன்னாடி சொல்லிடுறாங்க, நேத்து நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணி பேசும்போது கூட தான் நீங்க கண்ணாடி போடாம இருந்தீங்க. உடனே எல்லாருமே ஜியோக்கு தான் திரும்பி பாக்குறாங்க, என்ன இவங்க ரெண்டு பேரும் தனியா மீட் பண்ணிருக்காங்களா அப்படின்னு. அப்புறம் இன்னைக்கு நீங்க டிஃபரெண்டா நல்லா இருக்கீங்கன்னு சோமின் சொல்லும் போதே ஜியோக்கு அவங்களை அப்படியே ஸ்டாப் பண்ணி எல்லாரும் இப்ப போய் உங்களுடைய வேலையை பாருங்கன்னு சொல்லி அனுப்பிடுறாரு. இப்ப அப்படியே கட் பண்ண பிரேக் டைம்ல காட்டுறாங்க ஜியோன் பக்கத்துல வந்து அந்த மின் உட்காந்துட்டு அவங்க கேள்வி கேட்டுட்டே பேசிக்கிட்டு இருக்கான். ஆமா, நேத்து கண்ணாடி இல்லாம ஜியோ கூட ஃபேஸ பார்த்தேன்னு சொன்னல, நீ எப்ப அவரை மீட் பண்ண? பதிலுக்கு ஜியோனும், அது வந்து நேத்து முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட் மீட்டிங் இருந்தது, அவருக்கு கொஞ்சம் ஹெல்ப் தேவைப்படுதுன்னு ஜியோக்கு தான் எனக்கு கால் பண்ணி பேசியிருந்தாரு, அதனாலதான் ஆபீஸ்க்கு உடனே வந்தேன்னு சொல்றாங்க. மின்ன உடனே உங்களுக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான், எனக்கு என்னமோ இது சரியா படல, இங்க எத்தனையோ பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த ஜியோக்கு அவனுக்கு மட்டும் கால் பண்ணி ஹெல்ப் எல்லாம் கேக்குறாரு, இப்போ உன் லுக் எல்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சு, ஒருவேளை அதெல்லாம் பார்த்து அவர் இம்ப்ரெஸ் ஆகிட்டாரா என்ன, எதுக்கும் நீ அவரை விட்டு கொஞ்சம் தள்ளி ஏறுன்னு நல்லவ மாதிரி பேசிட்டு ஜீவனை கிஸ் பண்றதுக்காக வரான். அவங்க வேணும்னே அவங்க கிட்ட இருக்க அந்த காஃபி எடுத்து இவன் மேல கொட்டிட்டு, சாரி நான் தெரியாம இது உன் மேல ஊத்திட்டேன் மன்னிச்சிரு அப்படின்னு. இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா பேசிட்டு இருக்கிறதெல்லாம் சோமின் பாக்குறாங்க. அதுக்கப்புறம் ஜீவன் தனியா இருக்கும்போது அவங்க கிட்ட வந்து சொல்றாங்க, ஜீவன் நீ மேல கோவமா இருக்குன்னு தெரியும், என்னாலதான் உனக்கு ஸ்கூல்ல கேட்ட பேரு தேவையில்லாம நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்னமோ சொல்லி வச்சுட்டேன், நான் பண்ணதெல்லாம் தப்புதான் ரொம்ப சோகமா பேசுற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, இதெல்லாம் வெறும் ஆக்டிங் அப்படின்றது நம்ம ஜீவனுக்கு நல்லாவே தெரியும். அவங்க யோசிச்சு பாக்குறாங்க, நான் பழைய மாதிரி இருந்திருந்தா நீ என்ன தப்பு பண்ணன்றது எனக்கு தெரியாது, ஒருவேளை தெரிஞ்சிருந்தாலும் உன்னை அப்படியே மன்னிச்சு விட்டுருப்பேன், ஆனா இப்ப எனக்கு உங்ககிட்ட பேச பிடிக்கலனாலும் நான் பேசிதான் ஆகணும், ஏன்னா நீ முன்ன மேரேஜ் பண்ணி நீங்க ரெண்டு பேரும் உங்க லைஃப்ல ஒன்னா சேரணும்ல, அதுக்கப்புறம் அவங்கள பார்த்து விடு விடு இது ஒன்னும் அந்த அளவுக்கு பெரிய பிரச்சனை இல்ல, நான் உன்னை மன்னிச்சிட்டேன், இப்ப நான் எங்க தெரியுமா போறேன், அந்த யூன்ஹோ மீட் பண்றதுக்காக தான். உடனே சோமினும், நீ எதுக்கு அவனை போய் மீட் பண்ற, ஒருவேளை இது மின்னுக்கு தெரிஞ்சா அவன் கோவப்படுவான்ல அப்படின்னு அவங்க யூன்ஹோ மீட் பண்ணி பேசக்கூடாதுன்றதுக்காக என்னென்னவோ சொல்றாங்க. பதிலுக்கு ஜீவனு, மின் ஏன் இந்த விஷயத்துக்காக என் மேல போய் கோவப்பட போறான்,
அப்புறம் நான் என் லைஃப்ல எனக்கு பிடிச்ச மாதிரி இனிமே சந்தோஷமா இருக்க போறேன். நான் ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட்னு நிறைய விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்தேன். அதுல இருந்து எனக்கு அதிகமான பணம் கிடைச்சிருக்கு. நான் வீடு வாங்கலாம்னு இருக்கேன் அப்படின்னு ஜீவன் வேணும்னே தான் அவங்கள பார்த்து பொறாமப்படக்கூடிய ஒரு ஃப்ரெண்டு கிட்ட போய் இதெல்லாம் சொல்றாங்க. இப்ப அப்படியே கட் பண்ண ஆபீஸ் ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டு எல்லா எம்ப்ளாயிஸும் லிஃப்ட்ல தான் ஏறிட்டு இருக்காங்க வீட்டுக்கு போறதுக்காக. அப்ப அந்த பக்கமா வர்ற ஜியோக்கு லிஃப்ட்ல கூட்டம் அதிகமா இருக்கிறத பார்த்துட்டு போக வேணாம்னு முடிவு பண்ணிடுறாரு. ஜீவன் அங்கதான் இருக்காங்கன்னு தெரிஞ்சதும் சைலண்டா உள்ள வந்துடுறாரு. அதுக்கப்புறம் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்து எல்லாருமே லிஃப்ட் விட்டு வெளியே போகும்போது ஜியோக்கு அவங்களை கூப்பிட்டு பேசுறாரு. என்னைக்கும் இல்லாம திடீர்னு இன்னைக்கு மட்டும் ஏன் உங்களுடைய ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் வேற மாதிரி இருக்கு? நான் ஏன் இப்படி உங்ககிட்ட கேக்குறேன்னா, இன்னைக்கு நான் லென்ஸ் போட்டுட்டு வந்தது நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான். ஒருவேளை உங்ககிட்ட யாராவது வந்து சொல்லி அதனாலதான் ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல சேஞ்ச் பண்ணிட்டீங்களான்னு எனக்கு ஒரு டவுட். உடனே ஜீவனும் பதிலுக்கு அப்படிலாம் இல்ல, இதெல்லாம் நான் எனக்கு பிடிச்சதான் சேஞ்ச் பண்ணேன். இப்பெல்லாம் நான் முன்னாடி மாதிரி இல்ல, லைஃப்ல ரொம்ப கான்பிடென்டா ஃபீல் பண்றேன். நமக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு சேஞ்ச் இருக்கணும்ல. நீங்களும் உங்களுடைய ஸ்டைல சேஞ்ச் பண்ணா இன்னும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்ல சியோக் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு. ஜீவன் அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் திடீர்னு யாருக்கோ கால் பண்ணி எனக்கு உன்னோட ஹெல்ப் தேவைப்படுதுன்னு சொல்றாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணிட்டு இருக்க ஜீவன் ஒரு கடையில இருந்து அவங்களுடைய ஃப்ரெண்டு யூன் வெளியே வரதை பார்த்துட்டு அவங்க கிட்ட போய் பேச ட்ரை பண்றாங்க. ஆனா யூன் கூடவே நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ஜியோக் தான் நடந்து வந்துட்டு இருக்காரு. அவங்க ரெண்டு பேரும் அப்படியே க்ளோஸா பேசிட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாக்குற நம்ம ஜீவனுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. என்ன இவங்க ரெண்டு பேரும் வேற யாருக்குமே தெரியாத மாதிரி இந்த மாதிரி தனியெல்லாம் மீட் பண்ணி பேசுறாங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமும் கூட இதே டாபிக் பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படின்னா ஜியோக்கு வேற யாருக்கும் தெரியாத மாதிரி யூனை டேட் பண்ணிட்டு இருக்காரா அப்படின்னு. அப்பதான் அவங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அதாவது 2023 நடந்த விஷயம். ஜியோக்கு அப்புறம் யூன் அவங்க ரெண்டு பேரும் டேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் ஆபீஸ்ல தேவையில்லாம ஸ்ப்ரெட் ஆகி யூனை வேற ஒரு கம்பெனிக்கு டிரான்ஸ்பர் பண்ணிருப்பாங்க. அந்த விஷயம் உங்களுக்கு ஞாபகம் வருது. ஜீவன் இப்படி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்கல்ல, ஆனா உண்மை அது கிடையாது. யூனு ஜியோக்குடைய தாத்தாவை மீட் பண்ணி ரொம்ப கேஷுவலா பேசிக்கிட்டு இருக்காங்க. விஷயம் என்னன்னா, ஜியோக்கு யூனோட சிஸ்டர் தான். ஆபீஸ்ல இருக்க வேற யாருக்கும் இந்த விஷயம் தெரியாத மாதிரி அவங்க சீக்கிரட்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்கு நமக்கு தெரியல. இப்ப நம்ம ஜியோக்கு காட்டுறாங்க, அவருடைய ஃப்ரெண்ட் டாங்க போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. எதுக்காகனா ஜீவனுக்கு சொல்லி தரதுக்காக மார்ஷியல் ஆர்ட்ஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு சும்மா இருந்த டாங்க போட்டு மாங்கு நடிச்சிட்டு இருக்காரு. இப்ப ஜியோ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வீட்டுக்கு போய் ஃப்ரெஷ் ஆகும்போது தான் நமக்கு தெரியுது, அவர் ஷோல்டர் கிட்ட ஒரு ஹார்ட் சிம்பிள் இருக்கு. இதே மாதிரி ஒரு சின்ன ஹார்ட் சிம்பிள் தான் அந்த ஜீவனோட அப்பா அவங்களுக்கு தந்த அந்த பணத்திலையும் நம்ம பார்த்திருப்போம். அதுக்கப்புறம் ஜியோக்கு வந்து ஒரு வீட்டுல இருக்க ஒரு பொண்ணு கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு. நான் இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல, பேசாம ஜீவன் கிட்ட போய் எல்லா உண்மையும் சொல்லிடலாமா? அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து அவளோட ஹஸ்பண்டே அவளை ஏமாத்த போறான்னு நடக்கிறதுக்கு முன்னாடியே இந்த விஷயத்த போய் ஜீவன் கிட்ட சொன்னா ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்கன்றதையும் சொல்லி ஆகணுமே அப்படின்னு ஜியோக் பேசுறாரு. இப்பதான் நமக்கு ஒரு முக்கியமான பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. 2023 ஜீவன் இறந்ததுக்கு அப்புறம் அவங்களோட ஃபியூனரலுக்கு இவர் வந்திருப்பாரு. ஸ்டார்டிங்ல இருந்தே இவருக்கு ஜீவனை ரொம்ப பிடிக்கும். ஆனா இவங்க ரெண்டு பேரும் லைஃப்ல ஒண்ணு சேர்ந்திருக்க மாட்டாங்க. ஆனா இந்த விஷயத்தை பத்தி அவங்க கிட்ட எதுவுமே வாயை திறந்து சொல்லி இருக்க மாட்டாரு. இப்ப அங்க பக்கத்துல என்ன நடந்துட்டு இருக்குன்னா, ஜீவனை சாகடிச்சதுக்காக மின் அப்புறம் சோமின் அவங்க ரெண்டு பேரையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் அஃபயர் இருந்தது அப்படின்றதெல்லாம் வெளியே தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் சோமியனுடைய ஃப்ரெண்ட்ஸ் கேங்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம இவ்வளவு நாளா சோமியனோட பேச்சை கிட்ட ஜீவனை பத்தி தப்பா நினைச்சுக்கிட்டோம். அவ கடைசியில இறந்தே போயிட்டான்னு இப்ப அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் யூன்ஹோ இந்த இடத்துக்கு வந்து சோகமா நின்னுட்டு இருக்கிறத பார்த்து நம்ம ஜியோக்கும் புரிஞ்சுக்கிறாரு, யூன்ஹோ தான் ஜீவனோட ஃபர்ஸ்ட் லவ் அப்படின்னு. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கார்ல போயிட்டு இருக்கும்போது திடீர்னு நடுவில் ஒரு பூனை வேற வந்துருது. அதுக்கு ஏதோ அடிபட்டு கூடாதுன்னு சொல்லி ஒரு கார் அப்படியே திருப்ப ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்துருது. இவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட்ல நடந்து அவர் கண்ணை திறந்து பார்க்கும்போது அவருக்கு தெரியுது, அவர் 10 வருஷம் பாஸ்டுக்கு டைம் டிராவல் பண்ணி வந்திருக்காரு. 2023 இருந்து 2013. அவர் ஷோல்டர் கிட்ட அந்த ஹார்ட் சிம்பிள் இருக்கிறதையும் நம்ம காட்டுறாங்க. உண்மை எல்லாமே தெரிஞ்சதுனாலதான் அவர் அடிக்கடி போய் ஜீவனை மீட் பண்ணி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்றாரு. முன்ன உங்களை ஏமாத்த போறோம் அப்படின்றது தெரிஞ்சுதான் நீங்க பார்த்து யோசிச்சு மேரேஜ் எல்லாம் பண்ணுங்கன்னு அட்வைஸ் பண்ணிருப்பாரு. இப்ப வரைக்கும் இவருக்கு ஜீவனும் டைம் டிராவல் பண்ணி தான் 10 வருஷத்துக்கு பின்னாடி வந்திருக்காங்கன்றது தெரியாது போல இருக்கு. இப்ப நமக்கு 2003 நடந்த விஷயங்களை காட்டுறாங்க. அதாவது அப்ப நம்ம ஜியோக்கு ஹை ஸ்கூல் படிச்சிட்டு இருக்க ஒரு ஸ்டூடெண்ட், அவரோட ஃப்ரெண்டு டாங்க அப்புறம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஒன்னா சேர்ந்து வெளியே பார்ட்டி பண்ணிட்டு சுத்திட்டு இருக்காரு. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஜீவன் வராங்க. அதுவும் ஓவரா ட்ரிங்க் பண்ணிட்டு நடக்க முடியாம அவங்களை திடீர்னு கிட்ட பார்த்ததுமே ஜியோக்கு அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் பயந்து போய் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அப்படி அவர் அங்க இருந்து போகும்போது ரெண்டு பசங்க பேசிட்டு இருக்கிறத கேக்குறாரு. இந்த பொண்ணு இங்க தனியா நின்னுட்டு இருக்கா, அது மட்டும் இல்லாம ட்ரிங்க் பண்ணிட்டு வந்திருக்கா போல இருக்கு. இதை கேட்கும் போது ஜியோக்கு சரியா படல. அவர் திரும்ப வந்து ஜீவன் கிட்ட பேச ஆரம்பிச்சிருப்பாரு. நீ யாருன்னு இந்த இடத்துக்கு தனியா தான் வந்திருக்கியா, உன் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கூட வரலையான்னு கேட்க அவங்களும் பதிலுக்கு இல்ல, நான் என்னோட லைஃப்ல எப்பவுமே தனியா தான் இருப்பேன். என்னோட அப்பா வர ரீசெண்டா இறந்து போயிட்டாரு, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அவங்க ஜியோ கிட்ட வந்து சொல்லிக்கிட்டே அவருடைய ஷர்ட் எல்லாம் பிடிச்சி கடிச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க, ஜியோக்கு அவங்க கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஜீவனும் அவங்க லைஃப்ல நடந்த பிரச்சனை எல்லாத்தையுமே அவர்கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. நான் இப்ப எந்த அளவுக்கு தனியா இருக்கேன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பையன் வேணான்னு ரிஜெக்ட் பண்ணிட்டே போயிட்டான். எனக்கு சோமின்னு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கா, அவ என்கிட்ட நல்லா தான் பேசுவா. ஆனா நான் தனியா கஷ்டப்பட்டு இருக்க டைம்ல அவன் கூட இருந்ததில்ல. ஜியோக்கு இவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, உன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு சொல்ற, அப்புறம் எப்படி அவங்க உன்னை தனியா விடுவாங்க? ஒருவேளை உங்களுக்கு முக்கியமான ஒர்க் ஏதாவது இருந்தா அதனால அவங்க கிட்ட சரியா பேசாம போயிருக்கலாம். ஜீவனும் பதிலுக்கு எனக்கு ஒன்னும் அப்படி தோணல, நான் என் ஃப்ரெண்ட் கூட இருக்கும் போது எல்லா விஷயத்திலயும் அவதான் பெஸ்டா தெரியவா, என்னை பத்தி யாரும் கேர் கூட பண்ண மாட்டாங்க. அவதான் என்னை விட ஸ்மார்ட்டா இருப்பா, அழகா இருப்பா, எல்லா விஷயத்திலும் நான் கம்பேர் பண்ணும்போது பெஸ்ட். நான் ஆல்ரெடி ஒரு லூசர், எனக்கு இருக்கிற இந்த ஒரு ஃப்ரெண்டை விட்டுறக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஜியோக்கு அவன் லைஃப்ல ஃபேஸ் பண்ண பிரச்சனை எல்லாம் அவங்க கிட்ட சொல்றான். நான் உன்னை விட பெரிய லூசர், எனக்கும் இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. நான் சின்ன பையனா இருக்கும் போதே என்னோட அம்மா இறந்துட்டாங்க. என்னோட அப்பா வேற ஒரு மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. இப்ப அவருக்கு ஒரு பொண்ணும் இருக்கா. என்னோட சிஸ்டர் இருக்காலே, அவளுக்கும் எனக்கும் எப்பவுமே பிரச்சனை தான். ஆக்சுவலா அவர் பேசிட்டு இருக்கிறது இவனை பத்தி தான். இப்ப நமக்கு
நமக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் ஜியோக்கோட சிஸ்டர் தான் யூன் அப்படின்னு. சோ இன்னைக்கான எபிசோட் இதோட முடியுது. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட்